வாய்விட்டு கேளுங்கள், மனம் விட்டு பேசுங்கள். உறவுகளானாலும் சரி, நட்புகளானாலும் சரி, மனம் விட்டு பேசி பழகுவோம். ஒரு இராணுவ வீரனும் ஒரு இளம் பெண்ணும் காதலித்து திருமணம் செய்து கொள்கின்றார்கள். 3 மாதத்தில் போர் ஏற்பட இராணுவ வீரன் போருக்கு போக வேண்டியதாகி விடுகின்றது. அவன் போகும்போது மனைவி கர்ப்பிணி. இருவருமே மிகுந்த மனவருத்தத்தில் பிரிக்கின்றார்கள். போர் முடிந்து உயிரோடு திரும்புவது சாத்தியமில்லை அல்லவா? ஆனால் அதிர்ஷ்டவசமாக போருக்கு போன வீரன் 3 ஆண்டுகள் கழிந்து வெற்றிகரமாக திரும்புகின்றார். விமான தளத்தில் அவன் மனைவியும் மகனும் அவனுக்காக காத்திருக்கின்றார்கள். மனைவியையும் மகனையும் ஆனந்தமாக கட்டியணைத்துக் கொள்கின்றான் அந்த வீரன். அவன் கண்ணிலும் மனைவி கண்களிலும் ஆனந்த கண்ணீர். வீடு திரும்புகின்றார்கள். கணவனுக்கு பிடித்தவற்றை சமையல் செய்வதற்காக சாமான்கள் வாங்கி வருவதற்கு மனைவி சந்தைக்கு செல்கின்றான். வீட்டில் மகனும் தந்தையும் மட்டுமே இருக்கின்றார்கள். கூச்சத்துடன் ஒதுங்கி நின்ற மகனை பார்த்து வீரன் கேட்கின்றான், அப்பாவுடன் ஏன் பேச மாட்டேங்கிறாய்? அந்த சிறுவன் குழப்பத்துடன் தந்தையை பார்த்து சொல்கின்றான், நீங்கள் ஒன்றுமென் அப்பா இல்லை. வீரன் மகனை கேட்கின்றான், அப்படியானால் அப்பா யார்? மகன் சொல்கின்றான், தினமும் என் அம்மா நிற்கும் போது நிற்பார், அம்மா உட்காரும் போது அவரும் உட்கார்வார், படுக்கும் போது அவரும் கூட படுத்துக் கொள்வார், அவர்தான் என் அப்பா என்று அம்மா சொல்லி இருக்கின்றாள். வீரனுக்கு காதில் ஈயத்தை காட்சி ஊற்றியது போல் இருந்தது. மனைவி சாமான்களை வாங்கி கொண்டு வந்தபின் கணவனிடம் திடீர் மாற்றத்தை கண்டான். அவள் சமைத்ததை சாப்பிடவில்லை. அவளை அவன் தொடவில்லை. அவள் அவன் அருகில் வருவதை கூட அவன் மறத்தான். 2 நாட்கள் இப்படியே நிகழ மனைவி மனமுடைந்து தற்கொலை செய்து கொள்கின்றாள். மனைவி இறந்த அன்று இரவு தந்தையும் மகனும் படுத்துக் கொள்ள செல்லும் போது தந்தையின் நிழலை காண்பித்து மகன் சொல்கின்றான், இதோ என் அப்பா. திகைத்த வீரன் மகனை விசாரிக்கும் போது உண்மை வெளிவந்தது. தாயின் நிழலை பார்த்த மகன் ஒரு நாள் இது யார் என்று வெகுளித்தனமாக தாயிடம் கேட்டிருக்கின்றான். தனது மகன் தந்தை அருகில் இல்லாத குறையை உணரக்கூடாது என்று அவள் இதுதான் உன் தந்தை என்று சொல்ல சிறுவன் அன்றிலிருந்து அந்த நிழலையே தந்தையாக நினைத்து வந்திருக்கின்றான். மகன் தந்தை அருகில் இல்லாத குறையை உணரக்கூடாது என்று அவள் இதுதான் உன் தந்தை என்று சொல்ல சிறுவன் அன்றிலிருந்து அந்த நிழலையே தந்தையாக நினைத்து வந்திருக்கின்றான். வீரன் தாங்க முடியாத குற்ற உணர்ச்சியாலும் துக்கத்தாலும் மனமுடைந்து போகின்றான். இந்த கதையில் மகன் சொன்னதை கேட்ட வீரன் தன் மனைவியிடம் விளக்கம் கேட்டிருக்கலாம். மனைவியும் கணவனின் நடவடிக்கைகளுக்கு விளக்கம் கேட்டிருக்கலாம். ஆனால் கணவன் தன் மனைவியின் நடத்தை மோசமாக இருக்கின்றது என்று தானாக முடிவெடுத்து அப்படி வெறுப்புடன் நடந்து கொண்டான். மனைவியாவது ஏன் இப்படி நடந்து கொள்கின்றீர்கள் என்று அவனை பதில் சொல்ல வற்புறுத்தி இருக்கலாம். அப்படி செய்யாமல் தானாக வாழ்க்கையை முடித்துக் கொண்டாள். ஒரு குடும்பமே தகர்ந்து போனது வாய்விட்டு கேளாமல் மனம் விட்டு பேசாமல் இருந்ததனால் அல்லவா? எதையும் தவறாக புரிந்து கொள்வதும் தவறாக ஆக்கிவிடுவதும் இலகுவானது. சந்தேக கண்ணாடியை வைத்து பார்க்கும் போது எதற்கும் எத்தனை தப்பர்த்தங்களும் நம்மால் காண முடியும். இந்த முட்டாள்தனத்தில் பலியாவது உறவுகளும் நட்புகளும் சந்தோஷங்களும் தான். புரியாத போது வாய்விட்டு கேளுங்கள். முரண்பாடாக நடந்து கொள்வதாக தோன்றும் போது ஏன் என்று வெளிப்படையாக கேளுங்கள். புரியாத போது வாய்விட்டு கேளுங்கள். முரண்பாடாக நடந்து கொள்வதாக தோன்றும் போது ஏன் என்று வெளிப்படையாக கேளுங்கள். நீங்களாக அனுமானிக்காதீர்கள். அதேபோல் நீங்களும் வழக்கத்திற்கு மாறாக நடந்து கொள்வீர்களேயானால் ஏன் என்பதை தெளிவுபடுத்துங்கள். அவர்களுக்கு புரியும் என்று நீங்களாக நினைத்துக் கொள்ளாதீர்கள். தவறு என்று நினைப்பதை உங்கள் குடும்பத்தினரிடமும் சரி, நண்பர்களிடமும் சரி கண்டிப்பாக தெரிவியுங்கள். அதை கேட்டு அவர்கள் சொல்லும் காரணங்கள் நியாயமானவையாக கூட இருக்கலாம். அப்படி இல்லை என்றாலும் நீங்கள் சொன்ன பிறகு தவறு என்பதை புரிந்து கொள்வார்கள். அப்படி இல்லை என்றாலும் நீங்கள் சொன்ன பிறகு தவறு என்பதை புரிந்து அவர்கள் திருத்திக் கொள்ளவோ மீண்டும் அப்படி செய்யாமல் இருக்கவோ வாய்ப்புகள் உள்ளன அல்லவா? எப்படி அவ்வப்போது சரி செய்து கொள்ள வாய்ப்புகள் ஏற்படுத்திக் கொள்வது மனம் விட்டு பேசுவதாலேயே சாத்தியமாகும். அப்படி செய்யாமல் போகும்போது லேசாக எழும் விரிசல் அதே போன்ற தொடர் செய்கைகளால் பெரிதாகிக் கொண்டே வந்து பிரிவினையை ஏற்படுத்தி விடுகின்றது. எனவே நீண்ட நாள் ஆழமான நட்பும் உறவும் நீடிக்க வேண்டுமானால் இந்த தாரக மந்திரத்தை மறந்து விடாமல் கடைபிடியுங்கள். வாய்விட்டு கேளுங்கள், மனம் விட்டு பேசுங்கள்.